எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அம்மையப்பன் பாதத்தோடு குருவின் பாதம், ஆனை முகத்தோன் பாதம், ஆதி முதல் 18 திருவாதம் போற்றி செய்து குருவோடைய அருள் கடாட்சத்தோடு குருவோடைய ஆசியோடு ஒரு அற்புதமான தாந்திரிக பரிகார நிகழ்ச்சியை வழங்கப் போகிறேன். என் பெயர் மருதமலை குருஜி. இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை எனக்கு கொடுத்த ராஜநிலை டிவிக்கு அநேக வணக்கங்கள். அதோடைய நிறுவனர் உயர் திரு ராஜசேகர் அவர்களுக்கும் நன்றிகள், வணக்கங்கள். பொதுவாக ஜோதிடம் தலைத்தல நம்ம பேச போகிறோம். ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் போல, ஜோதிடம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய கடல் போல. ஜோதிடம் சாகரம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அந்த சாகரத்துக்குள்ள இருக்கக்கூடிய கிரகங்கள் 9 கிரகங்கள் மட்டும்தான் இருக்குது. 9 கிரகங்கள் அப்படின்னு விஷயம் சொல்றாங்க. பஞ்ச அங்கங்களும் நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் கூட நம்ம பார்க்கறது ஒரு ஜாதக கட்டத்தை, ராசி கட்டத்தை வச்சு பார்க்குறோம், நவாம்ச கட்டத்தை வச்சு பார்க்குறோம். அப்புறம் வர்க்க சக்கரங்கள் வச்சு பலன் சொல்லக்கூடாது. அஷ்டவர்க்க சக்கரங்கள்னு ஒன்று இருக்குது. வர்க்க சக்கரம், அது இல்லாமல் அஷ்டவர்க்க சக்கரத்தை வச்சு பலன் சொல்லக்கூடிய முறைகளை இப்போ நம்ம நிறைய நடைமுறையில் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு கிரகங்கள் எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போ இது நடைமுறையில் உள்ள ஒரு விஷயங்கள் தான். அப்போ பலன் பார்க்கும்போது எப்படின்னா, ஒரு லக்கணப்படியோ ராசிப்படியோ எந்த இடத்துல எந்த கிரகம் இருக்கும்போது அது நல்லதை செய்யுதோ அந்த இடத்துல மட்டும் நல்லது செய்யும் அப்படின்னு ஒரு கணக்கு ஒன்று இருக்குது. மற்ற இடத்துல இருந்தால் நல்லதை செய்யாதுன்னு ஒரு கணக்கு இருக்குது. உதாரணம், குரு பகவான் 2, 5, 7, 9, 11 இருந்தால் நல்லது செய்வார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பொதுவாக 2, 5, 7, 9, 11 இருந்தால் நல்லது செய்வார். ஆனால் அதே சமயத்தில் இடம் மாதிரி மற்ற இடங்கள் இருந்தால் நல்லது செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கணக்கு கொண்டு இருக்கு. இது அடிப்படையான விஷயம் இது. அப்புறம் இதெல்லாம் என்னன்னா, லக்கணத்தை பேச பண்ணி வரும், நட்சத்திரத்தை பேச வேணும். அதாவது அந்த எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அவங்க பிறந்த ஜாதகத்தில் 27 நட்சத்திரத்துல, இப்போ உதாரணம் எந்த கிரகத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த 27 நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் அந்த தாராபலன் மொத்தம் அந்த 3 பிரிவில் ஏதோ ஒரு தாராபலன் வரும். அதாவது கேதுவோட அடிப்படையில் ஒரு 9, அதாவது அசம்னி அடிப்படையில் 9, அதே மாதிரி மகம் அடிப்படையில் 9, மூலம் அடிப்படையில் இருக்கிற 9 நட்சத்திரங்களும் மூணுமே தாராபலன் ஒரே மாதிரி தான் வித்தியாசம் வரும். அதை வச்சு பலன் எடுக்கிறது தான் நம்மளுடைய ஒரு கணக்குங்க. அதே மாதிரி குரு 6, 7, 10 இருந்தால் வேலை செய்யாதுங்கிற ஒரு விதி ஒன்று இருக்குது. குரு 6, 7 மற்ற இடங்கள்ல வேலை செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதே மாதிரி குரு புதன், அப்ப படிப்புக்கு வித்தைக்கு அதிபதி புதன் 2, 4, 6, 8, 10, 11 இருந்தால் நல்லா செய்வார் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. 12ஆம் இடம் குறிக்கப்பட்ட 12ஆம் இடம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு அறிவாளித்தன்மை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எல்லாமே மற்றவங்களுக்கு புரியாத விஷயத்துக்கு கூட புரிவிக்கக்கூடிய தன்மையில் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அப்போ ஜெயிக்கிறதுங்கிற வாய்ப்புகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கிரகங்கள் ஏதாவது ஒரு வகையில் லாக்காகி உட்கார்ந்துன்னு தான் பலன் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ கிரகங்கள் லக்கண அடிப்படையிலும் நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு மாறுவாங்க. லக்கண அடிப்படையிலும் ஒரு சில கிரகங்கள் நல்ல கிரகங்களும் இருக்குது, கெட்ட கிரகங்கள் எதையுமே நம்ம சொல்ல முடியாது. பலன் கொடுக்கறது மாறுதல் செய்யும். இப்போ ஒரு கிரகங்கள் அப்படின்னா எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அல்லது எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி தான் பலன் கொடுப்பாங்க. அப்போ அந்த வீட்டில் மூலத்திரிகோணத்தில் இருக்காங்களா, ஆட்சியில் இருக்காங்களா, உச்சத்தில் இருக்காங்களா, நட்பில் இருக்காங்களா, சமத்தில் இருக்காங்களா, பகையில் அதாவது நீசத்தில் இருக்காங்களா, எதை வச்சு தான் நம்ம பலன் எடுக்கிறோம். அதே மாதிரி பரிகாரங்களும் அதை வச்சு தான் நம்மளுக்கு பரிகாரம் நடக்கும். அப்போ ஒரு கிரகம் இப்போ நமக்கு சுக்கிரன் அப்படிங்கிறது ஒரு இடத்துல பலம் குறைந்து இருக்குது அப்படின்னு சொன்னா ஒரு சில இடங்கள்ல நல்லது செய்யும். ஏன்னா அதுக்கு திக்பலம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. லக்கணத்துல குருவும் புதனும் பலமாய்க்குவாங்க. எந்த நிலையில் இருந்தாலும் லக்கணத்துல குருவும் புதனும் பலமாய்க்குவாங்க. அதே மாதிரி சுக்கிரனும் சந்திரனும் 4ஆம் இடத்துல பலமாய்க்குவாங்க, 7ல சனி பலமாய்க்குவாங்க, 10ல சூரியனும் செவ்வாயும் பலமாய்க்குவாங்க. இது அடிப்படை விஷயம். எந்த லக்கணமா இருந்தாலும் இதை பேஸ் பண்ணி தான் பலன் நடக்கும். இப்ப நம்ம இதை எடுத்து வச்சிருக்கிறோம். அதே போல இந்த சட்பலங்கள் அப்படிங்கிற அடிப்படையிலையும் பலன் எடுக்கணும். அப்போ ஒரு கிரகங்களை எடுக்கும்போது கணிதங்கள் நல்லா தெரிஞ்சுனா தான் அந்த கிரகங்களுடைய முதல் வெயிட் போட்டு அது என்ன வேலை செய்யும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும். சாரா பலன் படி, அஷ்டவர்க்கப்படி, இந்த அஷ்டவர்க்கப்படியும் நம்மளுக்கு ஒரு வீட்டுக்கு 8 பரல் கொடுத்துருக்குன்னா அது எத்தனை பரல் கொடுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். அப்போ உதாரணம் ஒரு திசை நடக்குது, மேசத்தில் இருக்குது திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப மேசத்துல இருந்து வரும்போது எந்த கிரகம் ஏதோ ஒரு கிரகத்தை வச்சுக்கலாம். அப்ப என்னன்னா 8 பரலுக்கு 8 பரல் கொடுத்திருந்தா நல்லது, 7 கொடுத்திருந்தா நல்லது, 6 கொடுத்திருந்தா நல்லது, அப்ப 5 கொடுத்திருந்தா நல்லது. அப்ப என்னன்னா மொத்தம் 50%, அதாவது ஒரு பலன் நம்மளுக்கு இருக்கணும். 8ங்கிறது 100% நல்ல பலன். இப்ப 4ங்கிறது 50% நல்ல பலன். அப்ப அது கீழே பலன் வாங்குச்சுன்னா என்னன்னா பலன் குறைவு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும். அப்ப அதோடைய
கோச்சா திசையிலையோ புத்தியிலையோ அந்த இடத்துல அல்லது அந்த சுத்தி வரும்போது அந்த 12 வீட்லையும் சுத்தி வரும்போது பலன்கள் மாறும். எந்த வீட்டில் மாறுதோ அந்த பலன்கள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ இதுக்கு என்னன்னா அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து என்னன்னா அது கிரகத்துடைய தன்மைகளுக்கு தகுந்த மாதிரி தான் பரிகாரங்களும் நம்ம சொல்ல முடியும். அப்ப எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் பரிகாரங்களும் சொல்ல முடியும். அப்ப பரிகாரங்கள் அப்படின்னா இதுல வரவது ஒன்று பாதக அதிபதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. 6, 8, 12 குடியினோட அமைப்புல இருக்குது. இதெல்லாம் வச்சு பரிகாரம் நம்ம எடுக்கலாம். அப்ப வழிபாடு போறதுக்கு முன்ன பரிகாரங்கள் அப்படிங்கிற விஷயத்துல வரும்போது நம்பர் ஒன் பரிகாரம் என்ன அப்படிங்கிற போது நவகிரகத்தை வழிபடுதல். நவகிரகத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா எந்த யாரா இருந்தாலுமே எந்த நிலையில் இருந்தாலும் நவகிரகத்தை வழிபடலாம். நவகிரகத்துக்கு என்ன பண்ணணும் பெருசா ஒன்றும் கிடையாது. போய் நவகிரகத்தை 27 சுத்து தினசரி சுத்திட்டு வந்தா போதுமானது. தினசரி ஏன்னா 27 நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல தான் இருக்கும். 27 சுத்திட்டு வந்துட்டோம்னா அந்த கிரக அடிப்படையிலயோ ஏதாவது எந்த அடிப்படையில் இருந்தாலும் சரி ஒவ்வொரு கிரகங்களும் வந்து 27 நட்சத்திரத்துக்குள்ள தான் இருக்கும். கண்டிப்பா நம்மளுக்கு நன்மை கொடுக்கும். ஏன்னா வந்து அது வணங்க நம்மளுக்கு நன்மைகள் தான் கொடுப்பார்கள் அப்படிங்கிறது. ஏன்னா வந்து யாரை வணங்கினாலும் நல்லதை செய்வார்கள். இப்ப நம்ம சொல்ற மாதிரி ஒரு கிரகம் வேலை செய்யாது, வேலை செய்யும்னாலும் சரி வழிபடும் போது விதி மாறும் அது. ஏன்னா வந்து ஒரு அதாவது இந்த கர்ம யோகம், பக்தி யோகம், ஞான யோகம், ராஜ யோகம் அப்படின்னாலும் சொல்றோம். அப்ப தெய்வத்தை வழிபடும் போது நம்மளுக்கு ஒரு நல்ல வெளிச்சம் காமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்ப பாருங்க உதாரணம் வந்து இப்ப திருமணம் அப்படிங்கிற விஷயத்துல நம்மளுக்கு பெரும்பாலுமே வந்து நிறைய திருமணம் 30, 35 வயசு வரைக்கும் கூட திருமணங்கள் நடக்காம பெண்டிங் இருக்குது. 40 வயசுக்கு கூட திருமணங்கள் பெண்டிங் இருக்குது. ஏன்னா இப்ப அதிகபட்ச கேள்விகள் திருமணம் தான். அப்ப திருமணம் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த காலத்துல சின்ன வயசுல பண்ணிட்டாங்க. அப்புறம் அதாவது எத்தனை வயசுல ஒரு 15, 16, 17, 20க்குள்ள கல்யாணம் கூட நடந்திருக்கு மேக்சிமம். இப்ப வந்து கல்யாணம் அப்படிங்கிறதுனா ஒரு படிப்பு முடியிற போதே நம்மளுக்கு ஏறக்குறைய 25 வயசு தாண்டிடுது அப்படிங்கிற விஷயம் வந்துடுது. ஏன்னா வந்து ஒரு ஆதான ஒரு டிகிரி படிக்கணும், மாஸ்டர் டிகிரி படிக்கணும், பிஹெச்டி படிக்கணும். இது ஆண் பெண் யாரை வேணாலும் வச்சுக்கலாம். அப்ப என்ன ஆனா குறிப்பிட்ட பக்குவம் மாறும்போது அந்த குருபலனுங்கிறது சின்ன வயசுல வரக்கூடிய குருபலனானது பிற்காலத்தில் மாறி போயிடும். இப்போ குடும்பத்திலேயே பிரச்சனை இருக்கணும். சின்ன வயசுல குழந்தை பிறந்திருந்ததுன்னா ஒரு 20, 21 வயசுல கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்திருந்ததுன்னா உடம்பு நல்லா இருக்கும், அந்த ஆரோக்கியமாவும் இருக்கும். இப்போ நம்ம இன்னும் 30, 35 வயசுல கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுன்னா அது எப்படி என்ன ஆரோக்கியமா இருக்கும், உடம்புல பலம் கெட்டு போயிடும். குழந்தை பிறந்ததுனாவே எனர்ஜி போயிடும் குழந்தை போயிடும். இப்போ சின்ன வயசுல ஒரு 24 வயசுக்குள்ள பண்ணும்போது உடம்பே வந்து தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும். ஏறக்குறைய வந்து உடம்பு வந்து ஏறக்குறைய குழந்தை பிறந்தோட தன்மையே இருக்காது. அந்த அளவுக்கு வந்து கரெக்டா இருக்கும் உடம்பு வந்து 50 வயசு 60 வயசு 70 வயசு இருந்தாலும் உடம்பு ஆரோக்கியத்தோடு இருக்கும். இப்போ இது ஒன்று உடம்பு ஆரோக்கியம் கெட்டு போயிடும். திடீர்னு ஒரு 30, 35 வயசு பண்ணும்போது பாதிக்கப்படும். ஏன்னா வயசும் ஒரு காரணம் இருக்குது. அப்ப அதே மாதிரி இந்த கமிட்மெண்ட்டுங்கிற விஷயத்துல வரும்போது குடும்பத்துக்காக என்ன பண்ணணும், நான் ஏதாவது ஒன்று பண்ணணும், சம்பாதிக்கணும், எனக்காக இடத்த வித்து வீட்டை வித்து எல்லாம் கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சாங்க, எம்பிபிஎஸ் படிக்க வச்சாங்க, டாக்டருக்கு படிக்க வச்சாங்க, ஏதோ படிக்க வச்சாங்கன்னு சொல்லி எல்லாம் கணக்கு ஓடிட்டு இருக்குது. எந்த படிக்க வச்சாலும் சரிங்க நம்மளுக்கு வந்து அந்த பருவத்தை பயிர் செய் அப்படிங்கிற மாதிரி பருவத்துல வந்து பயிர் செஞ்சிடும். இது வந்து என்னன்னா நம்ம இப்போ பொண்ணு தேடுறதுல நம்ம வந்து இப்படி பொண்ணு வேணும் அல்லது இப்படி பையன் வேணும் இந்த தேடுறதுலயே பெரும்பாலுமே ஓடி போயிடும். குணங்களை எதிர்பார்க்கறதுல எல்லாம் ஓடி போயிடும். சின்ன வயசுல தெரியாது. குறிப்பிட்ட வயசுக்கு மேல என்னன்னா நம்ம நிறைய எதிர்பார்ப்போம். அப்புறம் ரெண்டாவது இதுல வந்து நகை நட்டு டவுரி இது மாதிரி சமாச்சாரங்கள் வந்தது. ஸோ திருமணம் நடக்கணும், இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பார்த்துக்குவோம். அப்ப முதல்ல அடிப்படை என்னன்னா பெரும்பான்மை வந்து குருபலன் எப்போ ஒரு 20 வயசு 21 வயசுல வருதா பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா வந்து என்ன படிச்சாலும் ஒரு நார்மலா வந்து ஒரு அரசாங்க வாய்ப்புங்கிற விஷயத்துக்கு வேலை வாய்ப்பு ஏதாவது கிடைக்கக்கூடிய திட்டமா இருந்தா பார்த்துக்கலாம் முடியும். மற்றபடி என்ன அப்படின்னா தனியார் வேலைக்கு போகும்போது ஒரே மாதிரி தான் சம்பளம் இருக்கு. என்ன படிச்சாலும் தனியார் இப்போ எல்லாமே ஐடி கம்பெனியில் வேலைக்கு போறாங்க. அப்ப படிப்புங்கிற விஷயத்துக்கு வரும்போது குடும்ப வாழ்க்கைங்கிறது குடும்பம் தான் வந்து லைஃப் லாங் இருக்கிறது. படிப்புங்கிறது ஒரு விஷயம். இப்போ பெண்களால கல்யாணம் ஆயிட்டாங்கன்னா ஒரு சிலர் வேலைக்கு போவாங்க, அப்புறம் குழந்தை குட்டி ஆச்சுன்னா வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலையில எல்லாம் இருக்கும். இப்ப இதெல்லாம் இருக்குது. அப்ப திருமணத்துக்குங்கிற விஷயத்துல வரும்போது நாம் சொன்னது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் வந்து முதல்லயே பண்ணிடணுங்கிற ஒரு விஷயம் வந்து ஜோதிடம் இல்லாமல் சொல்லி வச்சிருக்கிறோம். அப்ப ஜோதிடம் இல்லாமல் சொன்ன விஷயம் ரெண்டாவது ஜோதிடத்தோட சொல்லும் போது எப்படின்னு கேட்டீங்கன்னா அது பொதுவாக வந்து குருங்கிற அமைப்பு, ஏழுக்குடையனுங்கிற அமைப்பு. அப்ப ஏழுக்குடையவன் வந்து தான் வந்து நம்மளுக்கு ஒரு கலஸ்தரத்தை கொடுக்கக்கூடியவன் சுக்கிரன் அப்படிங்கிறவன். அப்ப இவங்கெல்லாம் வந்து 2 குடையவன் 7 குடையவன் சுக்கிரன் இவங்கெல்லாம் வந்து மறைந்து அல்லது மறைந்துன்னு என்னன்னா 3, 6, 8, 12 ரூபாய் மறைஞ்சு உட்காரும் போது என்னன்னா அந்த பர்டிகுலரா அந்த திருமணம்ங்கிற விஷயத்தை கொடுக்கறதுக்கு வந்து அவங்க தாடகம் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு விதத்துல தாடகம் பண்ணுவாங்க. அப்ப அல்லது கல்யாணம் பண்ணாலும் ஒரு பொண்ணு பார்க்க போறோம் அல்லது மாப்பிள்ளை பார்க்க போறோம் போய் பார்த்துட்டு வந்தோம்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிரும், இங்க செட் ஆகாது. பெரும்பாலுமே அது மாதிரி திருமணங்கள் நிறைய நான் போறேன் போய் பொண்ணு பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு போவாங்க. போனாங்கன்னா அது நின்று போயிரு. இது காரணம் பேசிக் அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு
இந்த திருமணத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு சின்ன தோஷங்கள், இந்த 3லயோ 6லயோ 8லயோ 12லயோ, அல்லது நம்மளுக்கு இந்த பெரும்பான்மை என்ன பண்றாங்கன்னா இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துடுறாங்க, அல்லது நாக தோஷம், புத்திர தோஷம், ஏதாவது தோஷங்களை கொண்டு வந்து விடுறாங்க. 2ல இருக்குது, 4ல இருக்குது, இப்படி எல்லாம் இருக்கிறதுனால உனக்கு மேட்சிங் பொருத்தணுங்கிற அடிப்படையிலேயே பெரும்பான்மை ஓடி வச்சிருக்காங்க. இப்போ அந்த அப்ப என்னன்னா இதுக்கு தாமதம் ஆயிருது. எந்த கிரகம் தாமதம்? அப்ப நம்ம அடிப்படை என்ன பண்ணணும்? முதல்ல இருந்து திருமணம் நடக்கும்னு ஆசைப்பட்டவங்க என்ன பண்ணணும்? முதல்ல ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிற, அதாவது சின்ன வயசுல பண்ண முடியலைன்னா இப்போ ஒரு 30 வயசுக்கு மேல பண்ணணும்னா கொஞ்சம் ஆன்மீகத்துக்குள்ள வரணும். ஆன்மீகம், தெய்வ நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கைக்குள்ள வரும்போது தான் நம்மளுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். ஏன்னா வந்து இது வந்து ஆன்மீக பூமி, சித்தர்கள் வாழ்ந்த பூமி. இப்ப சிவனெல்லாம் மதுரையில 64 திருவிளையாடல் பண்ணியிருக்காரு. அப்போ ஞானம் வளர்ந்த பூமி, ஆன்மீக பூமி, பக்தி. இப்ப வந்து விவேகானந்தரே என்ன பண்ணார்? வடநாட்டுல அங்க இருந்தாலும் கூட வந்து இங்க குமரி முனையில வந்துதான் வந்து அந்த பாறையில், விவேகானந்தர் பாறையில் உட்கார்ந்து அவருக்கு ஞானம்ங்கிற ஒரு விஷயம் கிடைச்சதா சொல்றாங்க. உட்கார்ந்து தியானம் பண்ணியிருக்காரு. அதற்கு பிறகுதான் வந்து சிக்காகோ பிரசங்கத்துக்கு வந்து போயிருக்காரு. ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் அனுப்பிச்சுட்டு இருக்காரு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு புனித பூமி அங்கதான் வந்து உத்தரகோசமங்கையில வராகி கோயில் ஒண்ணு இருக்காங்க, வராகி கோயில் ஒண்ணு இருக்காங்க. இப்ப திருமண தடைக்கு அங்கேயும் கூட போயிட்டுலாம், திருமணம் ரொம்ப நாள் ஆச்சு, திருமணமே நடக்க மாட்டேங்க அப்படிங்கிறவங்க வந்து அந்த உத்தரவாசமங்கையில் இருக்கிற வராகி கோயிலுக்கு போய் மத்தியானம் 12 மணிக்கு வந்து ஒரு பூஜை பண்ணுவாங்க. 12 மணிக்கு ஒரு 1008 மந்திரங்கள் சொல்லுவாங்க. சகஸ்ரநாம அர்ச்சனை வந்து அங்க மட்டும் தான் பண்றாங்க. ஏறக்குறைய 2 மணி நேரம் நடக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? காலையில முதல் போனதையுமே வந்து அங்க இருக்கிற உத்தரவாசமங்க சிவனை போய் வழிபட்டலாம். அவர் வந்து பச்சை கலர் லிங்கத்துல தான் இருப்பார். 12 மணிக்கு கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்து வச்சு பூஜை பண்ணுவாங்க, அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க. அது வந்து கருப்பு காக்கா வந்து எடுத்துட்டு போன பிறகு தான் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க, பால் கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு வந்து என்னம்னா அதுக்கெல்லாம் நவகிரகத்துக்கு வந்து இங்க வந்து உத்தரகோசம் அங்கே நவகிரகங்கிற வராகி அம்மனுக்கு வந்து அங்க பூஜை நடக்கும். வராகி அம்மனுக்கு பூஜை நடக்கும். அதெல்லாம் வந்து ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்கள் வழிபட்டது தான். அப்ப அந்த வராகி அம்மனுக்கு போய் நம்ம என்ன பண்ணோம்னா அங்க போய் 1008 மந்திரம் சொல்ற வரை இருக்கணும். இருந்துட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எது எது பூஜை பொருள்கள் கொடுக்க முடியுமோ அந்த பூஜை பொருள்கள் கொடுக்கலாம். எது வேணாலும் கொடுக்கலாம். பொதுவாக வராகி அம்மனுக்கு வந்து ரொம்ப மாதுளம்பழம் ரொம்ப பிடிச்ச விஷயம். அது மாதுளம்பழம் பிடிச்ச விஷயம், கனி வர்க்கங்கள், அதே மாதிரி கிழங்கு வர்க்கங்கள், இதெல்லாம் பிடிக்கும். நம்ம வந்து என்ன முடிஞ்சது இதை கொண்டு போய் கொடுக்கல. இதெல்லாம் இல்லைன்னா நெய் வாங்கி கொடுத்துடலாம். பொதுவாக வந்து தெய்வத்துக்கு அப்படிங்கிறது தீபம் ஏற்றுறதுக்கு இருட்டை விளக்கக்கூடிய ஒரு அற்புதம் பெற்றது நெய் விளக்கு நெய் வாங்கி கொஞ்சம் கொடுத்துடலாம். கண்டிப்பா வந்து பூஜை. அதே மாதிரி மலர்கள், மலர்கள்ல வந்து எந்த மலர் வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். தெய்வத்துக்கு வந்து எல்லா மலர்களும் கொடுக்கலாம். அதே மாதிரி பத்திரங்கள்னு சொன்னா மருகு, மறிக்குழுந்து, வில்வம், இது மாதிரி எது வேணாலும் வாங்கி கொடுத்து, அதாவது பொதுவாக வந்து தெய்வத்துக்கு முதல்ல கொடுத்துடணும். அல்லது மஞ்சள் கொடுக்கலாம். மஞ்சள் கட்டி மாலை போட்டு கொண்டு போய் கொடுக்கலாம். அப்ப எப்ப நான் வேண்டுதல் பண்ணி எனக்கு நடந்தா கொடுக்குறேன்னு அப்படின்னு சொல்லாம நாமளா செஞ்சு வச்சுட்டா நடந்துடும். இதுதான் விஷயம். அது அங்க போய் உட்காந்துட்டு நீங்க வந்து மனசார வந்து என்ன பண்ணீங்க, இங்கே பச்சை மஞ்சள் வாங்கிட்டு போங்க, மாலை கட்டி கொண்டு போங்க. கொண்டு போய் அந்த உத்தரகோச மங்கையில் வராய்க்கு வந்து போட்டு பாருங்க. மிகப்பெரிய மாற்றம். அது என்ன நினைக்கிற முடியாத ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். திருமணம் விஷயம் நடக்கும். அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், வேலை கிடைக்கும். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பொறுப்புக்கோ குறிப்பிட்ட ஏதாவது ஒண்ணுக்கு நம்ம முன்னால் நிற்கிறோம், அதுல வந்து நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதாவது வெற்றிங்கிறது வந்து அந்த இடத்துல மிதிக்கும் போது சுலோமா வெற்றி கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஒரு அருள்பாலிக்கக்கூடிய அன்னையில வந்து அற்புதமானவன் உத்தரகோச மங்கை வராகி அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அதனால வந்து யார் வந்து இந்த திருமண தடை இருந்தாலும் சரி, புத்திரபாக்கிய தடை இருந்தாலும் சரி, தொழில் தடை இருந்தாலும் சரி, ஏதாவது வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் தடைகள் இருந்தாலும் சரி, அப்போ வந்து உத்தரகோச மங்கையில் இருக்கிற வராகி வந்து நிச்சயம் நான் பண்றான். அப்போ வந்து முதல்ல நம்ம எடுக்க வேண்டிய விஷயம் திருமணம்ங்கிற விஷயத்தை தான் பார்க்குறோம். இப்போ திருமணம் நிச்சயமா நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தலாம். இதே போல வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல கல்யாண சுந்தரேஸ்வரர் அவருக்கும் வந்து மாலை வாங்கி போடுவாங்க. 2 மாலை வாங்கி போட்டு அம்மனுக்கும் அவங்க 2 மாலை வாங்கி கொண்டு போய் சாத்திட்டு, எப்படி நமக்கு கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆனால் நான் வர்றேன்னு சொல்லி போட்டு ஒரு வேண்டுதல் பண்ணிட்டு வந்துட்டோம்னா கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆன பிறகு கொண்டு போய் 2 மாலை வாங்கி போட்டு வந்துடலாம் அப்படின்னு இருக்குது. இதே அந்த கல்யாண சுந்தரேஸ்வரர் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டா அவனாசி கோயிலுக்கு பின்னாலேயும் இருக்காங்க. அங்க போனாலும் போலாம். எனக்கு மதுரை போறக்க முடியாதவங்க வந்து இங்க கல்யாண சுந்தரேஸ்வரர் எங்க இருக்காரு, கோயில் அவனாசி கோயிலுக்கு பின்னால் இருக்காங்க, அந்த பக்கம் இருக்காங்க. அதுக்கு போயிட்டு வந்தாலும் போயிட்டு வரலாம். பொதுவாக வந்து ஆன்மீகம் என்னைக்கும் நிலையான வெற்றி தரும். கண்டிப்பா வந்து நம்ம வந்து முதல் நம்பிக்கை 100% வேணும். எனக்கு தெய்வத்து மேல நம்பிக்கை இல்லைங்கிற விஷயத்துல எல்லாம் பண்ணக்கூடாது. தெய்வத்தை நம்ம விடாம சொல்லணும். என்ன ஜோசியர் சொல்லித்தான் ஜாமி கோயிலுக்கு போறதா? ஜோசியர் அவங்கவுங்களாவே ஒரு விஷயத்தை தானே பண்ணணும். இப்போ படிக்கிறதுக்கு தோணுது, ஸ்கூலுக்கு போக தோணுது, எல்லாத்துக்கும் தோணுது. அப்படிங்கிற போது நம்ம ஏன் வந்து தெய்வத்தை வழிபடுறதுக்கு ஏன் தோணாது? அது அவங்கவுங்க இஷ்டப்பான தெய்வங்களை எதை வேணாலும் வழிபட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மதம்ங்கிறதெல்லாம் வேற தாண்டி அவங்கவுங்களுக்கு உண்டானதை அவங்கவுங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கிறது. எனக்கு சாமி வெறுத்து போச்சு. எதுக்கு வெறுத்து போச்சு?
சாமி வழிபாடுங்கிறது என்ன இருக்குது? சாமி போறதுக்கு என்ன இருக்குது? நமக்கு சாமி வந்து நமக்கு நம்ம பூமியில பிறந்தா அப்பா அம்மா தான் முதல் தெய்வம். பூமிக்கு வந்திருக்கிறோம். அப்ப பூமிக்கு வந்திருக்கோம்னா அவங்களுக்கு நமக்கு ஏதோ ஒரு நல்ல வழி காட்டுவாங்கல்ல. அப்ப அதனால வந்து அது பண்ணணும். அதே மாரி என்னன்னா, முதல்ல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து குடும்பத்துல வந்து வர்றவங்கள மதிச்சு பழகணும். வீட்டுக்கு வர்றவங்கள மதிச்சு பழகணும். வர்றவங்களுக்கு வந்து காப்பி குடுங்க. அந்த காலத்துல முறைகள் இருந்தது. இப்ப வீட்டுக்கு வந்தோம்னே என்ன பண்ணோம்? யாராவது வந்தாங்க என்ன பண்ணுவாங்க? "எங்க பொண்ணு எங்க இருக்குது?" அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? இல்ல எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அந்த காலத்துல உறவு வந்து எல்லாம் திபு திபு திபுன்னு வெளிய வருவாங்க. வந்து மாமா, அத்தை இப்படின்னு கூப்பிடக்கூடிய உறவு, அண்ணன் தம்பி உறவு. யார் யார் வந்தாலும் வந்து கூப்பிட்டு ஒரு சந்தோஷமா உறவுங்கிற ஒரு அமைப்பு இருந்தது. இப்ப அதெல்லாம் காணாம போயிடுது. அது காரணம் என்னன்னா, வெவ்வேறு திசையில் இருக்கிறோம். அந்த உறவு என்ன உறவுனே தெரியாம கூட போயிடுது. இது மாமனா, மச்சனா, அண்ணனா, தம்பியாங்கிற ஒரு உறவு மாரி கூட ஓடி போச்சு. காரணம் இது எல்லாமே அந்த சந்தோஷங்கிற விஷயம் வந்து, அந்த உறவுக்குள் இருக்கிற சந்தோஷம் மிகப்பெரிய சந்தோஷம். அதே மாரி அப்பாங்கிற சந்தோஷம் அளவு கடந்த சந்தோஷம். அப்பாங்கிறவர் தான் வேணுங்கிறது எல்லாம் செய்யக்கூடிய ஒரு அப்பா தான். எனக்கு அப்பாவ பிடிக்கல, அம்மாள பிடிக்கல. இதெல்லாம் நெறைய பேர் அது மாரி விஷயங்களே எல்லாம் சொல்றாங்க. அப்பா பிடிக்கல, எனக்கு அப்பா சரியில்ல, அம்மா சரியில்ல. இதெல்லாம் கணக்கு கிடையவே கிடையாது. அவங்க நம்மள பூமிக்கு கொண்டு வர காரணமானவங்க அவங்க தான். அதனால வந்து அவங்க தான் எல்லாமே. அதாவது மாதா, பிதா, குரு, தெய்வம் அப்படின்னு சொன்னாங்க. மாதா, பிதா, அப்புறம் குரு. அதுக்கடுத்து குரு. குரு பள்ளிக்கூடத்துல பாடம் சொல்லிக் கொடுக்கிறவரு குரு தான். அப்ப குருவும் தெய்வம். மாதா, பிதா, குரு, தெய்வம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதனால நம்மள பொறுத்தளவு வந்து வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான விஷயங்கள் என்னன்னா, முதல் நம்பிக்கை. நம்பிக்கையோட எது செய்யும்போது கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றமும் இல்ல. அதே போல திருமணத்துக்கு வந்து அ இவர வழிபடலாம். யாரைய? ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயரும் திருமணத்துக்கு நிறைய உதவி செய்வார். ஆஞ்சநேயர் வழிபாடும் நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல சனி பகவான் வழிபாடும் நல்லா இருக்கும். சனி பகவான் வழிபாடு என்னன்னா, சனிக்கிழமை அன்னைக்கு வந்து இரவு நேரத்துல பண்ணணும். சனிக்கிழமை அன்னைக்கு இரவு நேரத்துல வந்து ஒரு 8, 9 மணிக்கு மேல வந்து பண்ணணும். அப்ப சனி வந்து பகலில் ஒண்ணா இருப்பார். நைட்ல வந்து அப்பாவா மாறுவார். பிதிர்காரக தன்மை வந்தார். பகல்ல மகனா இருப்பார். நைட்ல வந்து 6 மணிக்கு மேல அப்பாவா மாறிடுவார். ஸோ வந்து 6 மணிக்கு மேல பூஜை பண்ணணும். அதே மாதிரி சுக்கிரன் வந்து பகல்ல வந்து சுக்கிரன் வந்து வேற கண்டிஷன் இருக்கு. இரவு வந்து யாருன்னா சந்திரன் அம்மாவாயிருக்கார். பகல் அம்மா வந்து சுக்கிரன். இரவு அம்மா வந்து சந்திரன் அப்படிங்கிற விஷயம். அப்ப வந்து சனி வந்து என்னன்னா, நம்மளுக்கு இரவு நேரத்துல வந்து ஒரு 9 மணிக்கு மேல வந்து சனிக்குன்னு ஒரு கலசம் வச்சு, அந்த கலசத்துக்கு வந்து என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன அப்போ அரிசி வச்சாலும் சரி, அல்லது வந்து நம்மளுக்கு பொதுவா வந்து அரிசி பச்சரிசி வைக்கிறது ஒரு முறை ஒண்ணு இருக்கு. பச்சரிசி வச்சுக்கலாம். இல்லைன்னா எள்ளே வாங்கி எள்ளு ஒரு 1/4 கிலோ, 1/2 கிலோ வச்சு எள்ளுக்கு மேலேயே கலசம் வச்சு வெறும் சனியை மட்டும் வழிபட்ட போது திருமணம் கண்டிப்பா நிச்சயமா நடக்கும். ஏன்னா கர்மம் அப்படிங்கிற விஷயம் கர்மம் தொலையும் போது எல்லா காரியம் நிச்சயமா நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தொழில் நடக்கும், வருமானம் நடக்கும், காசு நடக்கும். எல்லாமே நம்மளுக்கு விஷயம். எல்லாமே வந்து கர்மகாரகன் அப்படிங்கிற விஷயம். நம்முடைய கர்ம தோஷத்தை விளக்கக்கூடிய சனி பகவான் மட்டும். ஏன்னா ஈஸ்வரப்பட்ட மகனும் அந்த கிரகம் மட்டும்தான். சனி பகவானுக்கு இரவுல வந்து என்ன பண்ணா வச்சு சங்குப்பூவில் வந்து நீலச்சங்குப்பூ இருக்கிறத வச்சு நைட்ல வந்து கலசம் கலசமெல்லாம் வைத்து பூஜை பண்ணி தேங்காய் உடஞ்சி உடஞ்சி அப்படிலாம் வச்சு அது தேவையான என்னென்ன வைக்கணுமோ அந்த பொருள்கள் எல்லாமே வைக்கலாம். பொதுவாக மலர் சங்கு புஷ்பம் முதல்லயே பகல்லே எல்லாம் தேடி கொண்டு வந்து வச்சு எனக்கு நல்லா வச்சு பூஜை வந்து ஆரம்பிக்கணும். அப்போ வந்து என்னன்னா பொதுவாக சனிக்கிழமை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சனிக்கிழமை 8 மணிக்கு ஆரம்பிச்சு பண்ணோம். இந்த 1 மணி நேரத்தில் சனியோட ஓரையாக நடந்திருக்கு. அந்த நேரத்தில் பூஜை பண்ணிட்டு அழகா வந்து திவ்யமா உட்காந்து அந்த பூஜையில என்னென்ன பொருள் வச்சோமோ அந்த பொருள் வச்ச பொருள்களுக்கு காமிக்கணும். அல்லது கலசம் வச்சு பூஜை பண்ணும்போது கலச தண்ணி நம்ம கொஞ்சம் குடிக்கலாம். யாருக்கு தோஷம் இருக்குதோ அவங்களே பூஜை பண்ணலாம். இதுக்கு வந்து இன்னொருத்தர் தேவையில்லை. சும்மா வைக்கிறோம். சிம்பிள். வாழை இலை, அதுக்கு மேல வந்து எள்ளு. அந்த எள்ள வந்து ஓடுற தண்ணியில் விட்டுறணும் அவ்வளவுதான். இந்த பரிகாரம்னு பண்ணும்போது அதை எதையும் பயன்படுத்தக்கூடாது. வழிபாடுன்னு பண்ணும்போது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி இருக்குது, வழிபாடு பண்றோம்னு ரைட். இது வந்து தோஷ நிவர்த்திங்கிற விஷயத்துக்கு வரும்போது நம்முடைய தோஷங்கள், கர்ம தோஷங்கள் விலகுறதுக்காக நாம் பண்ணக்கூடியது இது பண்ணக்கூடியது. அப்ப வந்து இதை வந்து சனிக்கிழமை அன்னைக்கு பண்ணிட்டு ஒரு 8 to 9 பண்ணி ஒரு கலசம் வச்சு பூஜை பண்ணி தேங்காய் விளம்பெல்லாம் உடச்சி வச்சு கும்பிட்டு இந்த காகத்து விஜாய மேக கட்கஸ்தாய் திமி தன்னோ மந்த பிரசோதியா சொல்ல இல்ல பீஜ மந்திரம் ஓம் ஐம் சனீஸ்வராய நமக்கு இது சொன்னாலும் போதுமானது. பீஜ மந்திரம்ங்கிறது 10 வாரத்துக்குள் இருக்கிற மந்திரம் பூரா பீஜ மந்திரம் தான். 10 to 20 இருக்கிறது மந்திரம். அதே மாதிரி 20 மாதத்துக்கு மேல இருக்கிறது மாலா மந்திரம். அதனால நம்மளுக்கு பீஜ மந்திரம் சொன்னாலே போதும். ஓம் ஐம் சனீஸ்வராய நமக அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த திருமணமானது கட்டாயம் கைகூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து நம்ம சொல்ல இதுக்கு அதுக்கு சம்மந்தம்னா நான் கர்மா அப்படிங்கிற விஷயத்துக்கு வரக்கூடிய அதுதான் நம்ம இரவில் தான் வழிபடுறோம். இப்போ இந்த வாழைப்பு பரிகாரமெல்லாம் போடுவோம் நைட்டில் தான் வழிபாட வேண்டிய 7 மணி 8 மணிக்கு மேலே. அப்போ அது யார் வர்றாங்க? அப்போ வர்றாங்க. அந்த சனி வழிபாடு என்னன்னா ஒரு கோயில் திருநள்ளாரெல்லாம் போய் வழிபட்டீங்கன்னா எப்போ வழிபடணும்னா சூரிய உதயத்துக்கு மேல முன்னால வழிபட்டுட்டோம்னா அந்த சனி பகவானுடைய பலன்கள் முழு பலன்கள் நம்மளுக்கு சூரியன் வரும்போது என்ன ஆகுன்னா அப்ப மகனா மாறிடுவாரு. அப்போ வந்து அப்பா வந்து சூரியனை என்ன பண்ணுவாரு? உடனே வந்து சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாதுங்கிற கண்டிஷன்ல இருக்கிறதுனால இருக்குது. ஆனா பெண்களுக்கு சூரியனும் சனியும் வந்து நட்பா இருக்கும். ஒரு பெண்களோட ஜாதகத்துல
சூரியன் சனி ஒன்றா இருந்ததுன்னா அப்போ அந்த பொண்ணும் அப்பாவும் ரொம்ப பெரியமா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கில் இருக்குது. பார்க்கலாம் ஜோதிட விதிகளை தாண்டி இப்போ நம்ம பரிகாரங்கள் அடிப்படையில் வரும்போது இது வந்து அழகாக வழிபடும் போது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் தீர்த்தங்களில் குளித்தல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. தீர்த்தங்கள் அப்படிங்கிற போது நம்மளுக்கு தேனியில் வந்து அங்கே ஒரு சுருளி அந்த மலையில் வந்து தீர்த்தம் கீழே வரும், மேலேருந்து தண்ணி வந்து கீழே வந்துட்டு இருக்கும். அந்த தீர்த்தத்தில் போய் நம்ம வழிபடலாம். இப்போ தீர்த்தத்துக்கு போய் நின்று உட்காந்துட்டு நமக்கு வந்து மனசுக்கு பிடிச்ச தெய்வத்தை நினைச்சு தோஷம்னாலும் சொல்லக்கூடாது. நம்ம பரிகாரம் பண்ணிட்டு வந்து அந்த தண்ணியில் பட்டால் தோஷம் போயிடும். அதில் உட்காந்து தண்ணிக்குள்ளே போய் தண்ணி நம்ம மேலே தலை மேலே விழுக்கிற மாதிரி பண்ணணும். அப்போ வந்து எல்லாமே அப்படிதான். வீட்லேயே குளிச்சிங்கன்னா ஷவரில் வச்சு குளிச்சிங்கன்னா கிழக்கு முகமும் வடக்கு முகம்னு குளிக்கணும். ஆனால் நதிகளுக்கு என்னன்னா நதி கிழக்கு முகம் வந்துன்னா நம்ம வந்து நதிக்கு பின்னால் போய் உள்ள தண்ணிக்குள்ளே போய் நின்று வெளிவிடலாம். மேற்கு முகம் போக தண்ணி பார்த்து எப்பவுமே வந்து தண்ணி வர்ற திசையை பார்த்து தான் குளிக்கணும் இருக்கு. ஒரு ஆற்றுலேயே குளிக்கிறீங்கன்னா எப்படி குளிக்கணும்? அந்த தண்ணி வந்து எந்த திசையில் வருதோ அந்த திசை பார்த்து தான் நின்று குளிக்கணும். அப்போ போகிற திசையை பார்த்து குளிக்கக்கூடாது. அப்போ தான் தோஷங்கள் நம்மளுக்கு போகும். எந்த ஆற்றுல குளிக்கிறதுனால அப்படித்தான் நமக்கு வந்து பர்டிகுலர் இந்த ஆற்றுல குளிக்கும். அதே மாதிரி உள்ளே இறங்குற போது என்ன பண்ணணும் அப்படின்னாட்டா ஆற்றுல இறங்குற போது அதாவது கடலில் இறங்குற போது கடலில் தொட்டு எடுத்து அந்த தண்ணி வந்து தொட்டு கும்பிட்டு தலைக்கு தொளிச்சுட்டு அப்புறம் வலது காலம் தான் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ சமுத்திரராஜன் தான் அதுக்கு அதிபதி, கடலுக்கு அதிபதி சமுத்திரராஜன். அப்படியே சமுத்திரராஜன் மனதிலே சமுத்திரராஜனை நான் வந்து உன்னோட இடத்து வந்து உன்னோட தண்ணியில் வரப்போகிறேன். எனக்கு வந்து எனக்கு என்னென்ன தோஷங்கள் இருக்குதோ அதனால தோஷங்களே உன்னோட தண்ணி பட்டதும் என்னை புனிதம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் பண்ணிட்டு இறங்கிடுவேன். அப்போ இந்த சமுத்திரத்தில் குளிக்கிறதும் திருமண தடையை விளக்கும். எந்த தோஷமும் தான் வளர்க்குது. இது மட்டுமல்ல, சகல விதமான தோஷங்களை விளக்குறது அதுதான். அப்போ திருமணம் அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி வாழைப்பூ பரிகாரம் பண்ணலாம். வேற வந்து ஜண்டின்னு ஒரு தேவதை ஒன்று இருக்குது, அதை வச்சு பூஜை கூட்டு பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி எந்திரங்கள் வழிபாடு இருக்குது. அதே மாதிரி வந்து திருப்பைங்கேலியில் போய் அங்கே போய் வழிபட்டாலும் அவங்க போய் இந்த வாழை மரத்துக்கு பக்கத்தால் உட்கார்ந்துட்டாலே போதும் நடக்கும். எப்போ நீங்கள் பரிகாரங்கள் பண்ணுறத விட கோயிலுக்கு போய் உள்ளே நின்னாலே வேலை செய்யும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் இருக்குது. அப்புறம் லக்கணப்படி 7 குடையினார், 7 குடைய தெய்வத்தையும் வழிபடலாம். இப்போ வந்து ஒரு மேச லக்கணம்னா 7 குடையினார்னா சுக்கரன். அப்போது சுக்கரன் அப்படின்னா மகாலட்சுமி லட்சுமி தான். அப்போ பெண் தேவதை லட்சுமி போய் வழிபடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது கடகமாக இருந்தால் தான் பார்வதி, கடகம்னா பார்வதி, சிம்மமாக இருந்தால் சூரியன், அந்த சூரியன்னா சிவன். அப்போ நமக்கு என்னன்னா 7 குடை தெய்வங்களும் அந்த தெய்வங்களையும் வழிபட்டுட்டு வரலாம். இல்லை சித்தர்களை வழிபடலாம். அதே மாதிரி வந்து பெரிய பெரிய ஆளுகள், இந்த பெரிய பெரிய ஆள் அப்படிங்கிற போது ஒரு சூட்சமத்தில் இருந்தவங்கெல்லாம் வழிபடலாம். அதாவது ரிஷிமார்கள் இவங்களையெல்லாம் வழிபட்டுலாம் தப்பு கிடையாது. ரிஷிமார்களை பார்க்குற போது நிறைய விஸ்வாமித்தர் வந்து அற்புதமான சித்தர்களையும் வேற ரிஷிகள் வேற அவங்க இருந்திருக்காங்க. கௌதம் மகரிஷி இருந்திருக்காங்க. நிறைய உண்டு. மச்ச ரிஷி இருந்திருக்காரு. அப்போ அதனால நம்ம வழிபடுறதுக்கு அப்படிங்கிற விஷயம் என்னன்னா நம்ம ஏதாவது ஒன்று வழிபட்டு ஒன்றை பண்ணும்போது தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி கிடைக்குது. அதே போல வந்து தோஷங்களை அழுக்கக்கூடியது வந்து எத்தனையோ தேசம் வந்து அந்த கங்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று அற்புதமான தோஷத்தை விளக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆனால் அது என்னன்னா சடங்கு சகல காரியம் முடிஞ்ச பிறகு தான் காசியில் போய் குளிக்கணும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதனால நம்மளுக்கு பக்கத்தில் எங்கே ஓடக்கூடிய நதிகள் புண்ணிய நதிகள் இருக்குதோ இங்கே பார்க்கும்போது கன்னியாகுமரி தாமிரபரணி இருக்குது. இதே கோவை மாவட்டத்தில் எடுத்தோம்னா நொய்யல் நதி வருது, காவிரி நதி வருது, பவானி ஆறு வருது. இதெல்லாம் எல்லாம் ஒன்றா கூடக்கூடிய இடம் இருக்குது. இதுல எல்லாம் குளிச்சாலும் பரிகாரமே வேணும்னாலும் குளிச்சாலும் அந்த தோஷம் போயிடும். யோசிக்கப்படி தண்ணி வந்து புனிதமானது நல்லா தெரிஞ்சுக்கணும். கங்கைங்கிறது புனிதமானது. கொஞ்சம் அசுக்கமாக வருதுனால பார்க்க வேண்டிய வாய்ப்பெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த தண்ணி நம்மளை புனிதப்படுத்தும். அதுக்கு தான் வந்து வைத்தீஸ்வரன் கோயிலில் ஒரு கதை சொன்னாங்க. ஏற்கனவே போனது முன்பு சொல்லியிருக்கேன். வைத்தீஸ்வரன் கோயில் போய் ஒரு அரசனுக்கு தோஷம் வியாதி வந்துடுது. அவர் போகிறாங்க, அந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் குளிச்சுட்டுவான்னு சொல்கிறாங்க. அவர் குளிக்கிறதுக்கு யோசனை பண்ணுறாரு. அப்போ அந்த கூட அவரு கூடவே ஒரு நாய் வந்து சொரிநாய் மாதிரி இருக்கிறது. அந்த தண்ணிக்குள்ள குதிச்சு மேலே போகும்போது அவருக்கு வியாதி போயிடுது. அப்போது இவரும் குடிச்சு தன்னை வந்து புதுப்பிச்சுக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயமெல்லாம் வருது. அப்போ என்னன்னா ஒரு வாழ்க்கைங்கிறது மிகப்பெரிய விஷயம், வாழ்க்கை ஓட்டம்ங்கிறது மிகப்பெரிய விஷயம். இதில் குடும்பம்ங்கிறது மிகப்பெரிய விஷயம். சந்தோஷத்தை கொடுக்கறது குடும்பம்ங்கிறது அருமையான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த அருமையான காரியங்கள் சுகமாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கண்டிப்பாக முயற்சி பண்ணுறது தப்பு கிடையாது. இப்போ ஜோதிட அடிப்படையில் பாருங்க, லக்னாதிபதி 7 குடையனும் ஒன்று சேர்ந்திருந்தாங்கன்னா குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம். அதே மாதிரி புதனும் ஒன்று சேர்ந்திருந்தாலும் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், புத்திஸ்தானம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போ வந்து பரிகாரங்கள் அப்படிங்கிறது நம்பர் 1 நவகிரக பரிகாரம். நவகிரக பரிகாரம் பலவிதமாக பண்ணலாம். கலசம் வச்சு பூஜை பண்ணலாம், நவகிரகத்தை வந்து கலசம் வச்சு பூஜை பண்ணலாம், கோயிலுக்கு போய் வழிபடலாம், தனித்தனி நவகிரகமாக பண்ணலாம், அல்லது தனித்தனி அந்த நவகிரகங்களுக்குரிய உணவுகளை சாப்பிடலாம், நவகிரகங்களுக்குரிய மூலிகளை வந்து தாயத்தை அணியலாம். அப்போ நம்ம எந்த கிரகங்கள் 7 குடையனோ வருதோ திருமணம் அப்படிங்க 7 குடை கிரகத்துடைய மூலிகை அமையலாம். இப்போ இந்த துளாராசி அப்படின்னு போகும்போது துளாராசிக்காரர்கள் திருமணம் நடக்கணும். 7ஆம் இடம் மேசம், மேசத்துக்குரிய துளசி.
அப்போ துளசி வந்து வழிபடலாம். அதே மாதிரி வந்து நம்மளுக்கு மிதுன ராசிக்காரர் வர்றாங்க, கல்யாணம் ஆகணும்னாங்க, ஏழாம் இடம் தனுசுக்குரிய மூலிகை வந்து சிவனார் வேம்பு. அப்போ சிவனார் வேம்பை வந்து நம்ம தாயத்தை வச்சு பண்ணலாம். அப்போ நமக்கு என்ன இது எல்லாம் விஷயம் என்னன்னா, எல்லாம் சொன்ன விஷயம்தான், பெரியவங்க சொன்ன விஷயம்தான். பரிகாரங்கள் அப்படிங்கிறது முன்னிருந்த விஷயங்கள் தான். தடை அப்படிங்கிறது எந்த ரூபத்தில் வந்தாலும் கூட நம்ம பரிகாரத்தின் மூலம் கண்டிப்பாக நம்மளாம். இதுக்கு ஒரு சில படிகாலம் பண்ண பிறகு நல்ல தாயத்துக்கள்லாம் அணியக்கூடிய அமைப்பெல்லாம் பண்ணால் திருமண தடைக்காக தாயத்துக்கள் உண்டு. அது அது என்ன தாயத்துனா அந்த கிரகத்துடைய எந்திரமே இருக்குது. எல்லாமே இப்போ வந்து ஒரு கூகுள் இப்படி இல்லை, ஆண்டவன் எல்லாத்தையுமே கொடுத்துட்டான். இப்போ நீங்கள் எண் எந்திரங்கள்னு சொல்லி போட்டு கிரகங்களுக்கு நவகிரக எண் எந்திரங்கள்லாம் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு 7 குடை கிரகம் எதுவோ அந்த கிரகத்தோட எந்திரத்தை எழுதி நம்ம வந்து ஒரு பேப்பரில் எழுதி பாக்கெட்டில் வச்சுட்டாலும் கூட இந்த திருமணமான வாய்ப்பு இருக்கும். உதாரணம் பொண்ணு பார்க்க போகிறோம் அல்லது மாப்பிள்ளை பார்க்க போகிறோம் அப்படின்னா இதை எழுதி வச்சுட்டு போனால் போன காரியம் கைவிடும். ஏன்னா பர்டிகுலர் யார் பேரையும் எழுதுறது கிடையாது. நம்மளுக்கு திருமணம் கை கூடன்னு சொல்லி எழுதுகிறோம். அப்போ திருமணமானது பிராப்தம் வந்து கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி திருமணம் நடக்கிறது வந்து பெரியவங்களோட ஆசீர்வாதங்கள் வேணும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சாபங்கள்லாம் இருக்குனாலும் சொல்கிறாங்க. இதெல்லாம் தேவையில்லை. தண்ணீர் பட்டதுனாவே எல்லா தோஷம் போடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தண்ணியில் நம்பர் 1 தண்ணி வந்து நாட்டு மாட்டுடைய கோமயம் வந்து நம்பர் 1 நல்ல சகல தோஷத்தையும் போகக்கூடியது. அதை வந்து நம்ம தண்ணி ஒரு பக்கெட் தண்ணியில் ஊற்றி ஒரு டம்ளர் கோமயத்தை ஊற்றி அது குளிச்சுட்டு வந்தால் நம்முடைய சகல தோஷங்களும் போகும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதுக்கு எல்லாமே காரணம் நம்மளை பொறுத்தவரை இந்த பரிகாரங்களை பொறுத்தவரை முழு நம்பிக்கை இருக்கும்போது பட்சத்தில் வேலை செய்யும். நம்பிக்கை இல்லை, ஒரு அறகுறை நம்பிக்கை இருக்குதுன்னா அது வேலை செய்யவே செய்யாது. தெளிவாக தெரிஞ்சுக்கணும் எதாக இருந்தாலும். இப்போ உதாரணம் வந்து நம்மளுக்கு திருமணம் நடக்கணும். திருமணம் நடக்கணும் யாரு உதாரணம் வந்து சிம்ம லக்கணத்துக்காரனுக்கு அல்லது அந்த சிம்ம லக்கணம் அல்லது வந்து கடகலக்கணம் திருமணம் நடக்கணும். அப்போ திருமணம் நடக்கணும் என்ன பண்ணணும்? சனி. அப்போ சனிக்கு வந்து என்ன வருது கணக்கு? சனி வந்து வன்னி மரம் வருது. அப்போ வன்னி மரத்துக்கு வந்து ரெகுலராக தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டோம்னா அந்த 7ஆம் இடம்ங்கிறது அமைஞ்சிடும். 7ஆம் இடத்துக்கு என்ன பண்ணணும்? தண்ணி ஊற்றி வழிபட்டாலே போதுமா, கொண்டு போய் நம்மளுக்கு அங்கே கோயிலே இருக்கிற தண்ணி எடுக்கலாம். அது வீட்டில் வந்து தண்ணி எடுத்துக்கலாம். அந்த தண்ணி கொண்டு போய் அந்த தண்ணி ஊற்ற வேண்டியது எதுக்கு? அந்த வன்னி மரத்துக்கு ஊற்ற வேண்டியது ரெகுலராக ஊற்றிட்டு வந்தாலே போதும். வாரத்தில் ஒரு நாளைக்கு போய் ஊற்றிட்டு வரலாம். ஏன்னா வந்து அது எந்த இடம்? மகர கும்பம் கூட சனிக்கிழமை. அப்போ சனிக்கிழமை போய் இந்த காலையில் இந்த சனி ஓரையிலேயே போயிடணும். பொதுவாக வழிபாட்டை பொறுத்தவரை காலையில் நேரத்தில் போயிடணும். போகும்போது என்னென்னா கண்டிப்பாக நிச்சயமாக வந்து திருமணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து பூர்த்தி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதே போல மனுக்கு கும்பலக்கணம்னா 7ஆம் இடம் சூரியன். அப்போ சூரியன் சம்பந்தமான விஷயங்கள் சிவன் கோயில் போகிறதெல்லாம் வந்து வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ சிவனுக்குரியது என்ன அப்படின்னா எருக்களஞ்செடி. அப்போ எருக்களஞ்செடி எங்கே இருக்குதோ எருக்களஞ்செடிக்கு தெய்வம் போட்டுலாம். அப்போ ஒரு காரியம் நடக்கிறதுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எதை வச்சு வேணாலும் பண்ணலாம். அப்படிங்கிற மாற்றம் கிடையாது. ஸோ வந்து வாழ்க்கையில் எல்லாம் ஜெயிக்கணும். சுப காரியங்கள் வீட்டில் நடக்கணும். எல்லா காரியங்களும் நம்ம திருமணம்ங்கிறத எல்லாத்துலேயும் திருமணம். அவன் வாழ்க்கையில் வந்து அந்த கர்மம் போகணும்னா புத்திரம் குழந்தை பிறக்கணும். கல்யாணமாகி குழந்தை பிறக்கணும். குழந்தை பிறந்தா தான் புத் என்ற நரகம் அவனை விட்டு போகும் அப்படின்னு சொன்னாங்க. அவன் வந்து வாழ்க்கையில எத்தனை வயசானாலும் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக சொல்லியிருக்காங்க. ஆதிசங்கரே வந்து திருமணம் ஆகாமல் மேலே போய் இப்போ சொர்க்கத்துக்கு போக முடியும். மறுபடியும் பிறந்து வந்து குடும்பத்தை கட்டி அனுபவிச்ச பிறகு தான் சொர்க்கத்துக்கு போனதை ஒரு வரலாறு சொல்கிறாங்க. ஸோ ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையில் எல்லாரும் நல்லது பண்ணணும். நானும் அதாவது யார் யார் அந்த லைனில் கஷ்டப்படுறாங்களோ சுபகாரியங்கள் நடக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் சுபகாரியம் நடக்கட்டும். கண்டிப்பாக வந்து பரிகாரங்கள் பொறுத்தவரை இன்னும் நிறைய பரிகாரங்கள் இருக்குது. ஜாதகத்தை தொட்டு பரிகாரம் எடுக்கும்போது நல்ல பலன்களாக இருக்கும். எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படிங்கிற பரிகாரமெல்லாம் விதிகள்லாம் இருக்குது. நல்ல நேரத்தில் செய்யும்போது கண்டிப்பாக நிச்சயமாக இருக்குது. இதெல்லாம் கல்கள் கூட என்ன அவங்க அந்த அதிர்ஷ்ட கற்கள் கூட இருக்குது. எந்தெந்த கிரகத்துக்கு எந்த கல் போட்டால் வேலை செய்யும் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் இருக்குது. அப்போ ஒரு சில தடைகள் ஆகுது. தடைகளுக்கெல்லாம் பண்ணக்கூடிய கற்கள் பயன்படலாம், மூலிகை பயன்படலாம், அஞ்சனங்கள் பயன்படலாம், தீபம் வச்சுக்கலாம். எல்லாமே இருக்கும். ஒன்றும் தீபம்ங்கிறது சிம்பிளாக ஒரு 3 கலர் நூல் போட்டு நல்லெண்ணெயில் திரி போட்டு வாங்கணும். வெறும் நல்லெண்ணெயில் 3 கலர் திரி, சிவப்பு கலர், பச்சை கலர், வெள்ளை கலர், ஏதோ 3 கலர் நூல் போட்டு திரிச்சு போட்டு தீபம் வச்சு பாருங்க. ஏறக்குறைய வந்து திருமணத்துக்கான சூழ்நிலை கைகூடும். எத்தனை வருஷமா திருமணம் நடக்கலைன்னா கூட 3 கலர் நூல் அல்லது 3 கலர் திரி வந்து இப்போ சமயத்தில் கிடைக்கிறது வாங்கிக்கலாம், அல்லது நூல் வாங்கிக்கலாம், அல்லது 3 கலர் துணி எல்லாம் 3 திரியை ஒட்டுக்கா போட்டு தீபம் வச்சுருந்தா போதுமானது. ஏன்னா வந்து பரிகாரம்ங்கிறது லட்சத்தெட்டு பரிகாரம் உண்டு. அதை செய்கிறவங்க முழு நம்பிக்கை செய்யும்போது தான் அந்த பலன் கிடைக்கும். ஒரு நல்ல அற்புதமான தருணம் இது. நிறைய இப்போ சமீப காலத்தில் திருமணங்கள் வந்து பெண்டிங் நிற்கிது. இதெல்லாம் பெண்டிங் நிற்கணும்னா குரு வந்து என்ன 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. மிதுனத்துக்கு வரும்போது நிறைய திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மிதுனத்துக்கு வரணும் ஏறக்குறைய வந்து சித்திரை வயதுக்கு மேலே வந்து திருமணத்துக்கோட வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குருவும் மாறிடுவார். அதே மாதிரி செவ்வாய் வந்து இப்போ ராசிப்படி 5 பலங்கிட்டு இருக்கிறாரு. அப்போ மேச ராசிப்படி 5 இருக்காரு. தனுசு ராசிக்கு வந்து 8 உட்காந்துருக்காரு. செவ்வாய் உட்காந்துருக்கிறதும் நீசப்பட்டு உட்காந்துருக்கிறதும் சரியில்லை. அப்போ என்ன ஆனால் பொதுவாக வந்து அவன் 5 குடையவனாக இருக்கிறான்.
அப்போ புத்திர பாக்கிய தடை நடக்கலாம், அல்லது மனசில் நினைச்ச காரியங்கள் நடக்காம போகலாம். ஏன்னா 5ஆம் இடம் மனசுன்னு வச்சுக்கலாம், எல்லாம் குழந்தைய வச்சு பேச முடியாது. 5 கூட இருக்கிறவங்க, 5ங்கிறது மனசு, எண்ணம், இதெல்லாமே. அது வந்து 8ல் உட்காந்துக்கிறனால மனசில் நினைச்ச காரியங்கள் நடக்காம விடாமல் போனாலும் போகலாம். ஸோ வந்து என்னென்னா, நம்மளுக்கு பரிகாரங்கள்ங்கிறது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. பரிகாரம், ஆன்மீக பரிகாரங்கிறது நல்ல விஷயம். அதே மாதிரி தாந்திரீக பரிகாரங்களும் நல்ல விஷயம்தான். நம்ம ஏதாவது ஒன்று முழு நம்பிக்கையை செய்யும்போது நடக்குமா நடக்காத நடக்கும், முழுசாக செஞ்சு பாருங்க. ஒன்றும் பெரிய தாந்திரிக பரிகாரங்களால் நிறைய செலவுகள்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம போகிறோம், வழிபடுறோம், அவ்வளோதான். ஆன்மீகம், கோயிலுக்கு போகிறோம், வழிபடுறோம், அவ்வளோதான். நவகிரகம் போய் வழிபடுறோம். வழக்கமாக நமக்கு வீட்டு பக்கத்துலேயே கோயில் இருந்தால் போயிட்டு வந்துடலாம். இதெல்லாம் முடியல, நம்ம வந்து திருவண்ணாமலை சனிக்கிழமை போய் சனிக்கிழமை திருவண்ணாமலை சுற்றிட்டு வாங்க. சனிக்கிழமை யார் வந்து காலையில் வந்து ஒரு 8 மணிக்குள்ள சுற்றிட்டு வந்துடும். காலையில் ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு கிழமை நட்சத்திரமெல்லாம் பார்க்க வேண்டிய சுற்றிட்டு வாங்க. நவகிரக தோஷங்கள் பூரா அடி விட்டு போயிடும். இதெல்லாமே இருக்குது. எத்தனையோ விஷயங்கள். சஷ்டி கவசம் படிங்க, நவகிரக தோஷம் போகும். ஒரு நாள் 36 உரு கொண்டால் நவகிரகம் மகிழும் நல்லா அந்த பாடல் வருது. அப்போ வந்து சஷ்டி கவசம் படிக்கலாம். ஆன்மீகம் மிகப்பெரிய அற்புதமான ஒரு விஷயம். அதையெல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ வந்து பரிகாரம் என்பது நிச்சயம் உண்மை. பரிகாரத்தை பயன்படுத்தி பாருங்கள். வாழ்க்கையில் வந்து ஒவ்வொருத்தரும் வாழ்க்கை வெற்றி பெறதுக்கான சுலபமான வழி. திருமணம் அமையணும். கண்டிப்பாக திருமணத்தை தள்ளி போடாதீர்கள். அதே மாதிரி திருமணம் நடந்து புத்திர பேரையும் தள்ளி போடாதீங்க. நம்ம கல்யாணம் நாங்கள் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு குழந்தை பெற்றுக்கிறோம், இப்போ வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்துக்காக கலைக்கிறது, இதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த காலகட்டத்தில் 1 குழந்தை 2 குழந்தை அப்போ அது தாமதமாக கலைச்சா தாமதமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்ம தாமதமாகி கல்யாணம் பண்ணுறோம், 30 35 வயசில் பண்ணுறோம், அதுவும் தாமதமாகி. ஸோ வந்து எதையுமே வந்து மறுக்காமல் காலகட்டத்தில் வந்து எந்த உரிய காலத்தில் திருமணம் நடக்கணும், உரிய காலகட்டத்தில் குழந்தை பிறக்கணும். அதனால வந்து ஒரு அற்புதமான நிகழ்ச்சி வந்து இது. நான் மட்டுமல்ல, எல்லாருமே ஒரு தமிழ்நாடுக்கு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகம் மட்டுமல்ல, அவங்கவுங்க கலாச்சாரப்படி. ஏன்னா உலகம் பூராமே வந்து மக்கள் இருக்காங்க, ஜோசியம் பார்க்குறவங்க இருக்காங்க, அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாத்துக்கும் வந்து பொதுவான பரிகாரம் தான் இது. சிம்பிளாக பரிகாரங்கள் தான். அதனால அற்புதமான பரிகாரம். உலகத்தில் மற்ற கிடைக்காத பரிகாரங்கள், எளிமையான பரிகாரம். அதே மாதிரி கோயிலுக்கு ரெகுலராக போகிறது. உதாரணம் வந்து 7ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறோம். 7ஆம் இடம் என்ன ஸ்தலம்னு பார்க்கணும். இப்போ 7ஆம் இடம் என்னது? உதாரணம் வந்து மேசராசி. 7ஆம் இடம் என்னது? துளாராசி. துளாராசி காற்று ஸ்தலம். காற்றுங்கிறதுக்கு எந்த கோயில் அது? காளகஸ்தி வந்து சிவனோட கோயில். இப்போ காளகஸ்திக்கு போய் நம்ம அங்கே வந்து பூஜை பண்ணிட்டு வரலாம். ரெகுலராக நம்ம காளகஸ்திக்கு போயிட்டு வரலாம். அப்போ வந்து எந்த கிழமைனா அது வெள்ளிக்கிழமை காளகஸ்திக்கு போயிட்டு வரலாம். பக்கமாக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே சாத்தியம்தான். அதனால வந்து எல்லாமே நம்மளுக்கு சாத்தியம்தான், முடிகிற விஷயம்தான். இல்லை எல்லாம் முடியுதான், நவகிரகத்தை எந்திரத்தை வழிபடுங்க. இப்போ ஒரு நவகிரக எந்திரத்தை, இப்போ எண் சக்கரம் இருக்கு இல்லைங்களா, அந்த எண் சக்கரத்தை 9 கிரகத்தையும் போட்டு எழுதி வச்சிருப்பாங்க. அந்த எண் சக்கரம் போட்டு அதை ரெடி பண்ணி அதை வழிபட்டுவாங்க. நிச்சயம் எல்லாமே வந்து அதை போட்டு பூஜை ரூமில் வச்சு வழிபடலாம். ஒரு 48 நாளைக்கு வச்சு வழிபடுங்க. 48 நாளுக்குள்ள திருமண காரியம் மட்டுமில்லை, நமக்கு இருக்கக்கூடிய ஜாதகத்தில் 12 கட்டத்தில் இருக்கிற குடும்பம். ஒன்று குடும்ப பிரச்சனை, அதே மாதிரி வேலைக்கார பிரச்சனை, வண்டி வாகன பிரச்சனை, குழந்தைகள் பிரச்சனை, தெய்வ ஆற்றல், எதிரிகள், ரோகங்கள், குடும்பம், அனாவசியமான வெட்டி செலவுகள், பாக்கியங்கள், தொழில் பொருளாதாரம், போக்குவரத்து, காசு பணம் சேர்க்கை, நிம்மதியான தூக்கம், நிம்மதியான நவகிரகத்தை வழிபடினாலே கிடைக்கும். ஸோ வந்து ஒரு நல்ல வாய்ப்பு வந்து இறைவன் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறான். அது வந்து நம்மளுக்கு ஒரு ஆன்மீகத்தில் போனாலும் சரி, ஞானத்தில் போனாலும் சரி, எதில் போனாலும் போகலாம். நம்மளுக்கு தெரிஞ்சது சிம்பிளான விஷயம். நான் பெருசாக வந்து அலட்டிக்காமல் இந்த ஆன்மீக பரிகாரம் தான் சொல்லியிருக்கேன், கோயிலுக்கு போக சொல்லியிருக்கேன். இதை செஞ்சு பார்த்து பலனடைகிறது உங்களோட பொறுப்பு. நிச்சயம் முழு பலன் இருக்கும் அப்படிங்கிற எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஏன்னா வந்து ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு பரிகாரங்களும் முத்தான பரிகாரங்கள் தான். இந்த முத்தான பரிகாரங்களை பயன்படுத்தி வாழ்க்கையில் வந்து வளம் பெறவும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு, இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பு வந்து ராஜசேகர் ஐயா கொடுத்துருக்காரு. ராஜநெல் டிவியில் வந்து இந்த பரிகாரம் வந்து உங்களுக்காக, உலக மக்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை கேட்டவர்கள் அனைவரும் வந்து எளிமையாக செய்கிறவங்க எளிமையாக செய்யுங்க. அதே மாதிரி வாழைப்பூ பரிகாரம் செய்யுங்க. எது செஞ்சால் நிச்சயம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை தந்ததை கூட இருந்து பணிபுரிய அனைவருக்கும் நன்றிகள் கூறி, வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.